மம்மி இன்னும் காலையிலேயே நல்லா கிளம்பி ரெடியா இருக்கீங்க. கோயிலுக்கு போலான்னு பாத்தீங்கன்னா சமைச்சு வச்சுட்டு போயிடலான்ட்டு. காலையிலேயே இத்தனை சட்டி இருக்கு? இல்ல இப்ப சாப்பிடறதுக்கு பழைய சோறு வெங்காயம் வச்சேன். ஓகே. என்ன இவ்வளவு வெங்காயம் பாக்குறேன்? எல்லா வெங்காயமும் சாப்பிட்டுருவேன். நல்லது. சுட சுட சோறு வச்சுட்டேன். மசால் வடை செஞ்சிருக்கிறேன். அப்புறமா முருங்கைக்காய் சாம்பார் வச்சுட்டேன். ஏன்னா கொஞ்ச நேரம் ஆனா இங்க அடுப்பு முன்னாடி வர முடியல. இங்க பாருங்க தயிர் ஊத்தி வச்சிருக்கேன். இவ்வளவு தயிர் சாப்பிட நானும் நவமி மட்டும் தான். எனக்கு ஒரு ஆளுக்கு சமைக்கிறதுக்கு என்ன சமைக்கிறதுனே யோசிக்க வேண்டியிருக்கு. வெண்டைக்காய் வச்சிருக்கு. எனக்கும் சேர்த்து செய்ய வேண்டியதானே. நீ ஒரு நாளைக்கு சாப்பிடுவா, ஒரு நாளைக்கு நேத்து வச்ச ரசத்தோட விட்டுட்டேன். ஏங்க என் பொண்ணு ஒரு நாளைக்கு சாப்பிடுவா, முன்னாடியாவது பக்கத்திலேயே இருக்கிறா. நம்ம செஞ்ச அன்னைக்கு அந்த அம்மாவும் சமைச்சிருவாங்க, சாப்பாடெல்லாம் வேஸ்டா போயிடும். அதனால எனக்கு எங்க வீட்டுக்காருக்கு மட்டும் சமைக்கிறது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சமைப்பேன். என் பையன் எதுவும் வந்தா சாப்பிடுவேன், இல்லைன்னா இவங்க யாராவது சாப்பிடுவாங்க, என் பேத்திங்க யாராவது சாப்பிடுவாங்க. இன்னைக்கு பழைய சோறு சாப்பிட போறேன். சாப்பிட்டு வீட்டெல்லாம் துடைக்கணும், கொஞ்சம் வேலை இருக்குதெல்லாம் முடிச்சுட்டு மதியமா தான் சாப்பிடுவோம். 2 மணி ஆயிரம் சாப்பிடறதுக்கு. குழம்பு மட்டும் சூடு பண்ணி சாப்பிடுவேன். இதாங்க நம்ம சூப்பரா இருக்கு. இன்னைக்கு சூப்பரா இருக்கா? நம்ம எடுத்துட்டு வந்தோம்ல, சேல்ஸுக்கு எடுத்துட்டு வந்த புடவை சேல்ஸ் பண்ணல எல்லாம் நான் டெய்லி உங்களுக்கு அப்டேட் பண்றேன் இந்த புடவைன்னு சொல்லிட்டு நீங்களே கணக்கு எடுத்துக்கோங்க. இதாங்க நம்ம வீட்டுல லஞ்சு. வாங்க சாப்பிடலாம். பாய்.